வெல்கம் டு கனா அகாடமி. They are NEET aspirants. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் போர்ட்ல இருந்து MBBS BDS 2025க்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இன்னையிலிருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நேற்று பார்த்தோம். அண்ட் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீட் யூஜி 2025க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கனா அகாடமியோட எக்ஸ்பர்ட் டீம் ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் வீடியோ நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன் கிளிக் பண்ணி வீடியோஸ் செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ப்ரைமரியாக நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர். அதுக்கப்புறம் என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைங்கிறத பார்ப்போம். ஸோ மொபைல் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வி நீட் 2 மொபைல் நம்பர். ஒன்று வந்து ப்ரைமரி மொபைல் நம்பர், இன்னொன்று ஆல்டர்னேட் மொபைல் நம்பர். அண்ட் ரெண்டுமே ஓடிபிக்காக தேவைப்படும். வெதர் நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி அப்ராட்ல இருந்தாலும் இப்போ யூஸில் இருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது இமெயில் ஐடி, அதுவும் அது மாதிரி தான். இப்போ யூஸில் இருக்கிற இமெயில் ஐடியை கொடுங்க. அண்ட் தென் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். நீங்கள் நீட் அப்ளிகேஷனில் எந்த ஃபோட்டோகிராஃப் யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அதே ஃபோட்டோகிராஃப், டேட்ஸ் எல்லாம் வச்சு போட்டிருப்பீங்க இல்லையா, அதே ஃபோட்டோகிராஃப் தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணணும். அண்ட் சிக்னேச்சர், நீட் அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அதே சிக்னேச்சர் அதே மாதிரியான சைஸ் அண்ட் டைமென்ஷன்ல தான் நீங்க அப்லோட் பண்ணணும் இங்க. இதுக்கப்புறம் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10th மார்க் ஷீட் அண்ட் 12th மார்க் ஷீட். 10th மார்க் ஷீட் உங்க எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். 12th மார்க் ஷீட் இன்னும் ஒரு சில போர்ட்லலாம் மார்க் ஷீட்ஸ் கையில கொடுக்கல, ஸ்கூல்ஸ்லயும் சில ஸ்கூல்ஸ்ல கொடுக்காம இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க டிஜிலாக்கர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஜிலாக்கர்ல இருந்து டவுன்லோட் பண்ணதை உங்களுடைய பிரின்சிபல் ஆர் ஹெச்எம் கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கிக்கலாம். பிரின்சிபல் அண்ட் ஹெச்எம் கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கி அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அண்ட் அடுத்த முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் போத் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரெண்டுமே முக்கியம். அண்ட் யாருக்கெல்லாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்க எல்லாருக்குமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை ஜென்ரல் கேட்டகரியில் போட்டுருவாங்க. அண்ட் பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓல்டு ஃபார்மேட்ல இருந்தாலும் ஓகே. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நியூ ஃபார்மேட்ல தான் இருக்கணும். அண்ட் தென் பேரண்ட்ஸுடைய ஐடி ப்ரூஃப். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட இருக்கிறதே லைசன்ஸோ இல்லை ஆதார் கார்டோ, அதர்வைஸ் உங்களுடைய ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி எந்த ஐடி கார்டாக இருந்தாலும் ஓகே. அண்ட் அதுக்கு அடுத்து மைனாரிட்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லைக் தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி, இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரும்போது அங்கதான் உங்களுக்கு இந்த மைனாரிட்டி கேட்டகரி சர்டிஃபிகேட் வேணும். ஜென்ரல் கோட்டால வரும்போது உங்களுக்கு மைனாரிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படாது. அண்ட் இதை தாண்டி என்ஆர்ஐஸ், ஓசிஐ இவங்களுக்குலாம் அவங்களுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதை விட முக்கியமான ஒரு கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரி லைக் 7.5% கோட்டால வர்றவங்க. இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து எம்எஸ் நம்பர் அண்ட் ஆல்சோ போனாஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த ஸ்கூல். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் கோட்டாஸ் எல்லாம் வருவாங்க இல்லையா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, பிடபிள்யூடி, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, ஐபி வார்ட் கோட்டா, இவங்களுக்குலாம் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போனோஃபைட் வாங்கி இல்லை அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரம் த ஸ்கூல்ஸ். இது இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ நீட் யூஜி 2025ஓட ரிசல்ட்ஸ் இன்னும் ரிலீஸ் பண்ணாததுனால உங்களுடைய நீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பரும் ரோல் நம்பரும் நீங்கள் அதில் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஒன்ஸ் த ரிசல்ட் இஸ் ரிலீஸ்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் போர்டே உங்களுடைய நீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ரோல் நம்பரை வச்சு உங்களோட மார்க்ஸ் அங்கேருந்தே இவங்க எடுத்துப்பாங்க. எடுத்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இவங்களே அதை வந்து ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு வந்து ஸ்கேன்டு காப்பியாக தான் இருக்கணும். அண்ட் ஆல்சோ சர்டிஃபிகேட்ஸ் வந்து சர்டிஃபிகேட்ஸாக தான் இருக்கணும். அண்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது தயவுசெய்து மொபைலில் அப்லோட் பண்ணாதீங்க. மொபைலில் அப்லோட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும், நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வரலாம். அதனால மொபைலில் அப்லோட் பண்ணாதீங்க. ப்ரௌசிங் சென்டர்ஸ்லையோ இல்லை வீட்லேயே லேப்டாப் ஆர் உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒரு டெமோ வீடியோ போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கனா அகாடமியோட டெமோ வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய், ஹாப்பி லேர்னிங்.